இப்பொழுதும் தலைப்பாக ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். 2 சரீரம் உண்டு. ஒன்று ஜென்ம சரீரம், ஆவிக்குரிய சரீரம். என்ன ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ம சரீரம் என்ன, ஆவிக்குரிய சரீரம்னா என்ன? நம்ம தியானத்துக்காக கொண்ட பகுதி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லைவில் இணைந்திருக்கிற தெய்வ மக்கள் எல்லாரும் ஜெப நேரத்தில் பைபிளோடு கூட நம்ம ஜெபிக்கணும். கொஞ்சம் தியானமாக கொண்ட பகுதிகளை நம்ம வேதத்தில் பார்க்கும்படி கேட்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44 முதல் 57 வரை எனக்கு தியானம் செய்ய போகிறோம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஜென்ம சரீரம் தான் நம்முடைய சரீரம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான் ஜென்ம சரீரம். இந்த உடம்பு இருக்கு பாருங்களேன், இந்த சரீரம், இதுதான் ஜென்ம சரீரம். ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, மகிமையின் சரீரம். அது மகிமையின் சரீரம். இந்த ஜென்ம சரீரம் பரலோகத்துக்கு போகாது. ஆவிக்குரிய சரீரம் தான் பரலோகத்துக்கு போகும். ஆமென். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த மண்ணான சரீரம், ஜென்ம சரீரம் மண்ணுக்கே திரும்பிடும். ஆவிக்குரிய சரீரம் இருக்கு, ஜென்ம சரீரம் இருக்கு. முந்தின மனுஷன் இந்த பூமியிலிருந்து ஆதாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவன். ஆனா பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்தவர். அவர் இந்த பூமிக்குரியவர் அல்ல. ஆனா நம்மை போல ஒரு மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்திற்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்திற்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். நம்ம வானத்திற்குரியவர்களா மாறிட்டோம். இந்த மண்ணானுக்குரியவர்கள் நம்ம கிடையாது. அப்போ வானத்திற்குரியவர் வானத்திற்கு எப்படி வந்தாரோ, எப்படி போனாரோ, மீண்டும் வருவார், மீண்டும் கொண்டு போவார். அப்போ நாமும் அந்த வானத்திற்குரியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். எப்படி மண்ணான இந்த சரீரத்தை, இந்த சாயலை நம்ம அடைந்திருக்கிற போல வானவருடைய சாயலை நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவனுடைய சாயலாக நம்ம மாறணும். ஆமென். அல்லேலூயா. சகோதரரை, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது.